சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த பிரபல ரவுடி சீமை ராஜாவோட டெத்தை சுற்றி இப்போ நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. அவருக்கு என்ன ஆச்சு, போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்க, அதே மாதிரி அவரோட ஆதரவாளர் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சுல்லான் அகிலனோட வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சுல்லான் அகிலன் கூட ரொம்ப நெருக்கமாக ஒரு பையன் இருப்பார். அவர் தான் பார்த்தீங்கன்னா சீமை ராஜா. சீமை ராஜாவை பற்றி சொல்லணும்னா அவர் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க திருப்பூணம் தான் அவரோட சொந்த ஊர். இப்போ அவர் இறந்துருக்காரு. அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா வெறும் 20 தான். 20 வயசுலேயே அவர் இறந்துட்டாரு. ஆனால் அவரோட க்ரைம் ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா ரொம்ப டீனேஜ்லேயே அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவங்க குரூப்பே அப்படி தான். சுல்லான் அகிலனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே குற்ற பின்னணியில் போயிட்டாரு. அதே மாதிரி பார்த்தோன்னா இவருமே பார்த்தீங்கன்னா ஒரு 15 வயசுக்கு முன்னாடி இருந்தே குற்ற சம்பவங்களில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவருக்கு 20 வயசாக இருக்கும்போது பார்த்தோன்னா அவர் இறந்துருக்காரு. அவரோட இறப்பை சுற்றி இப்போ நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, போலீஸ் தரப்புல ஒரு வெர்ஷன் சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா சீமை ராஜாவோட ஆதரவாளர்கள் ஒரு தரப்பு ஒரு வெர்ஷன் சொல்றாங்க. அது உண்மையே என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா வழக்கு விசாரணை போயிட்டு இருக்கு. வழக்கு விசாரணை போயிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அதை சொல்றது சரியா இருக்காது. அதனால 2 சைட்லயுமே என்ன சொல்றாங்கன்றத இப்போ நம்ம முதல்ல பார்த்துடலாம். முதல்ல போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, போன ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை, அதாவது ஒரு 3 மணி இருக்கும். 3 மணி அப்போ போலீஸ்க்கு தகவல் வருது. என்ன அப்படின்னா, மதுரை அந்த மேலூர் பைபாஸில் பார்த்தோன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு தகவல் வருது. உடனே ஸ்பாட்டுக்கு போலீஸ் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு பைக்கில் 2 யங்ஸ்டர்ஸ்க்கு அடிபட்டிருக்கு. அவங்கள உடனே ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. மதுரை ஜிஹெச்சுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஒருத்தரை செக் பண்ணி பார்த்ததில் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் மட்டும் உயிரோடு இருக்காரு. அவருக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தா போலீஸ் விசாரணை பண்ணுறாங்க. விசாரணையில் இறந்து போன அந்த இளைஞர் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தை சேர்ந்த பிரபல ரவுடி சீமை ராஜான்னு தெரிய வருது. அதே மாதிரி இன்னொருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டிருந்தார் இல்லையா, அவர் ராமநாதபுரம் கமுதி பகுதியை சேர்ந்தவர். அவர் அவரோட பேர் சூர்யா, 21 வயசு ஆகுது அவருக்கு. அந்த விஷயம் தெரிய வருது. அதுக்கப்புறமா சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் போலீஸ்க்கு தகவல் போகுது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா அவங்களோட ஃபேமிலிக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லப்படுது. உடனே அவங்க எல்லாருமே மதுரைக்கு வராங்க. மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சீமை ராஜாவும் அவரோட நண்பர் சதீஷும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பு, அதே மாதிரி ஒரு வீடு, இந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல திருட்டில் ஈடுபட்டிருக்காங்க. திருடிட்டு மதுரையிலேயே இந்த பைபாஸில் போகும்போது பார்த்தோன்னா வண்டி சீமை ராஜா ஓட்டியிருக்காரு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா மதுரை பைபாஸில் போயிட்டு இருக்கும் போது பார்த்தோன்னா வண்டி கண்ட்ரோலை இழக்குது. கண்ட்ரோலை இழந்ததுனால ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க. வண்டியை ஓட்டுனது சீமை ராஜா தான். அவர் இறந்துட்டாரு. இன்னொருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது அப்படின்னு போலீஸ் தரப்புல சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே சீமை ராஜாவோட ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே பயங்கர டென்ஷன் ஆகிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவர் அடிக்கடிக்கு சின்ன சின்ன இந்த குற்றப்பின்னணியில் ஈடுபடுற நபர் அப்படின்றதுனால போலீஸ் அவங்க வீட்டுக்கு அடிக்கடிக்கு விசாரணை பண்ணுறது, அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போகிறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப நார்மலாக நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே அதாவது அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுல இருந்து திருடினாங்க, அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே பார்த்தோன்னா போலீஸோட வெர்ஷன். இவங்க ஃபேமிலியில் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, போலீஸ் சொல்கிறது எதுவுமே உண்மை கிடையாது. போலீஸ் இவரை விசாரணைக்காக அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போயிட்டு இவர் மேலே பொய் கேஸ் போட்டு ரிமாண்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணாங்க. அதுக்காக அவர் அடித்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதில் சீமை ராஜா இறந்துட்டாரு. இதை மறைக்கிறதுக்காக ஆக்சிடென்ட்டுன்னு ஒரு நாடகத்தை அரங்கேற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிஹெச் வாசல்லையே பார்த்தோன்னா ப்ரொட்டஸ்ட்டில் ஈடுபடுறாங்க. ரோடெல்லாம் மறித்து ப்ரொடெஸ்ட்டில் ஈடுபடுறாங்க. உடனே இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தா போலீஸ் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க. ஆனால் அது எதுவுமே சால்வ் ஆகலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நீங்கள் 2 பேர் தானே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, ஒருத்தர் உயிரோடு தானே இருக்காரு, நாங்கள் அவர்கிட்ட போயிட்டு கேட்குறோம் என்னப்பா ஆச்சு, நீங்கள் உண்மையிலே திருடுனீங்களா அப்படின்னு நாங்கள் அவர்கிட்ட கேட்குறோம் அப்படின்னு சீமை ராஜாவோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ் அவங்களெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு தடுத்ததுனால தான் சந்தேகம் இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இஷ்யூ
வந்து பெருசானதுக்கப்புறமா அந்த பையனை வந்து அதாவது அந்த சூர்யா பையன் இருக்கான்ல பைக்கில் கூட போனவன் அவனை வந்து பார்க்குறத வந்து அனுமதிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த இஷ்யூ வந்து சால்வ் ஆகுது. போலீஸ் தரப்புலையுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, நாங்கள் திருடினோம், பைக்கில் வந்து போகும்போது தான் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவே வந்து சொல்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து போலீஸ் தரப்பில் வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க ஃபேமிலியில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இது நாங்கள் வந்து நம்பவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது ஒரு பெரிய இஷ்யூவாக போச்சு. அதுக்கப்புறமேட்டு கடைசியாக ஃபைனலாக சால்வ் ஆகி சீமைராஜாவோட பாடி வந்து இறுதி சடங்கு வந்து செய்யப்பட்டு எல்லாமே முடிஞ்சிச்சு. சீமராஜாவுக்கு வந்து பார்த்தோன்னா இதுதான் நடந்துச்சு. அதாவது அவர் வந்து இறந்துட்டாரு. ஆனால் போலீஸ் தரப்பில் வந்து ஒரு வெர்ஷனும் ஃபேமிலி தரப்பில் வந்து ஒரு வெர்ஷனும் சொல்கிறாங்க. உண்மை என்ன அப்படின்றத வந்து இன்னும் வந்து விசாரணை வந்து முழுமை பெறாத காரணத்தால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம அதை பேச முடியாது. நம்ம என்ன நடந்திருக்குன்றத வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ சீமை ராஜாவோட டெத்தை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அவரோட டெத்தை வந்து பெருசாக இப்போ பேசி நம்மளுக்கு வந்து எந்த யூஸுமே கிடையாது. அது மூலயமா நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்றது தான். குறிப்பாக தென் தமிழகத்தில் இருக்க இளைஞர்கள் வந்து இந்த சுல்லா நகிலன், அக்னி பிரதர்ஸ் இந்த மாதிரியான நபர்களை பார்த்து பெரிய அளவில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. சின்ன வயசுலேயே வந்து பார்த்தோன்னா கஞ்சா போதைக்கு அடிமையாகி கத்தியை வச்சு இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் போடுறது இதெல்லாம் வந்து கெத்துன்னு நினச்சி வந்து சின்ன வயசுலேயே அவங்க லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் வந்து இந்த சீமராஜா பையன். அவர் வந்து பார்த்தோன்னா 15 வயசுலேயே வந்து க்ரைமில் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு. அதன் விளைவாக வந்து பாருங்கள் வெறும் 5 வருஷம் தான், 20 வயசு யூஜி முடிச்சுட்டு பிஜி போக வேண்டிய வயசில் வந்து பார்த்தோன்னா அவரோட வாழ்க்கையே வந்து முடிஞ்சு போயிடுச்சு. இதை வந்து பார்த்து இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து கெத்தாக வீடியோ கத்தியை வச்சு போடுறத வந்து கெத்து அப்படின்னு நினச்சி இருக்க இளைஞர்கள் பார்த்து தயவு செஞ்சு திருந்தணும். சீமராஜா வந்து இந்த மாதிரியான தவறான பாதைக்கு போகக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து ஒரு முன் உதாரணம். இவர் மட்டும் கிடையாது, இந்த சுல்லா நகிலன், அக்னி பிரதர்ஸில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே எது கெத்துன்னு தெரியாமல் கத்தி எடுத்து இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோ போட்டால் கெத்து அப்படின்ற மாதிரியான தவறான பாதைக்கு போயிட்டாங்க. இப்போ எல்லாருமே ஆல்மோஸ்ட் அவங்களோட லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இந்த சீமை ராஜாவோட ஆதரவாளர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அதில் வந்து என்னன்னு பார்த்தா, சீமை ராஜாவை வந்து மரணத்துக்கு காரணமான காவல்துறையை வந்து நாங்கள் வந்து பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பதிவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா ஏஐயில் வந்து நியூஸ் வந்து வெளியான மாதிரி திருப்புவனம் காவல் நிலையத்தில் வந்து பெட்ரோல் குண்டு வீச்சு, சீமை ராஜா மரணத்துக்கு காரணமான காவலர்களுக்கு வந்து அரிவாள் வெட்டு அப்படின்னு ஏஐயில் வந்து செஞ்ச சில இமேஜஸை வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது மூலயமா வந்து காவல்துறைக்கு வந்து அவங்க வந்து மறைமுகமாக வந்து கிடையாது, ரொம்ப வெளிப்படையாக வந்து மிரட்டல் விடுத்திருக்காங்க. சீமராஜாவுமே வந்து பார்த்தோன்னா அந்த வழியில தான் போயிருக்காரு. வழக்கமாக வந்து ரவுடிகளுக்கிடையே சண்டை நடக்கும், ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் வெட்டிப்பாங்க. ஆனால் இவரோட டெத்து வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குது பாருங்க. கத்தியை எடுத்தவனுக்கு வந்து கத்தியால் தான் சாவு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, ரவுடிகளுக்கு வந்து அது கொஞ்சம் மாறுபடும். கத்தியை எடுத்தவங்களுக்கு கத்தியாலையும் சாவு வரும், அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா லட்டியாலையும் சாவு வரும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மர்மமான மரணம் மூலியமாகவும் வந்து சாவு வரும். அதை தான் சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி தவறான பாதைக்கு வந்து இளைஞர்கள் போகக்கூடாது. அதை வந்து கண்ணோட்டத்தில் வச்சு நம்மளோட வீடியோவை வந்து பாருங்கள். நன்றி. வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.